ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பெரியவா 1933 காசி யாத்திரை அப்போது பனாரஸ் யூனிவர்சிட்டிக்கு ஒரு சாயங்காலம் அங்கே விஜயம் பண்ணும்போது பெரியவா மண்டக்குளத்தூர் பிரம்மஸ்ரீ சின்னசாமி சாஸ்திரிகள் பாடம் சொல்லிகிட்டு இருந்தார். அப்பைய தீட்சிதர் எழுதிய விதிரசாயனம் அப்படின்னு மீமாம்சா சாஸ்திரம். தீட்சிதரோட நடை அழகில் பெரியவா சொக்கி போயிட்டா. உடன் வந்திருந்தவா ஆத்ம வித்யா பூஷணம் அப்படின்னு இறிஞ்சி கொள்ள பிரம்மஸ்ரீ ஜெகதீஸ்வர சாஸ்திரிகளோட சொல்லி அதை பெருமைப்பட்டுக்கிறா பெரியவா. அதுக்கப்புறம்தான் இந்த அப்பைய தீட்சிதரோட எல்லா கிரந்தங்களையும் பெரியவா படிக்க ஆரம்பித்தாலாம். காசியில் இருக்கிற மன்னர் ஆட்சியில் பெரியவாளுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு. அப்போது நகரத்தில் இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் பல பேர் வந்திருந்தா. அதில் பண்டிதர்கள்லாம் ரொம்ப ஏராளம். அவள் மனசில் ஒரு இலக்காரம், இனம் புரியாத ஒரு அசூசை அவளுக்கெல்லாம். இவர் என்ன ஜெகத்குருன்னு பட்டம் போட்டுக்கிறது, 2 கேள்வி கேட்டு மடக்கிடலாம் அப்படின்னு அங்கே இருக்கிறவாள்லாம் நினச்சிட்டு இருந்தாலாம். பெரியவா வந்து அமர்ந்ததும் ஒரு பண்டிதர் ஆவேசமாக கேட்குறார், அது யார் ஜெகத்குரு? நான் தான் அப்படின்னாலாம் பெரியவா. ஓஹோ, நீங்கள் தான் இப்போ இங்கே ஜெகத்துக்கே குருவா? ஜெகத்துக்கெல்லாம் குருன்னு அர்த்தத்தில் நான் சொல்லலை. ஜெகதிபத்தியமானாஹா சர்வே மம குரு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளுமே எனக்கு குருவானவா அப்படிங்கிற அர்த்தத்தில் ஜெகத்குருன்னு சொல்லுவா. வடநாட்டு பண்டிதர்கள்லாம் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாலாம். இவ்வளவு அருமையாக எளிமையான இந்த விளக்கத்தை அவள் யாருமே எதிர்பார்க்கலை. பெரியவாளோ அந்த பெரிய அந்த ஹாலில் இருக்கிற சுவர்கள் அந்த மேற்பகுதியில் புறாக்களுக்காக ஏதோ அமைக்கப்பட்டிருந்த ஒரு சின்ன சின்ன பொந்துகளில் குருவிக்கூடுகளெல்லாம் பார்த்தாலாம். பெரியவா உடனே பண்டிதர்கள்கிட்ட காட்டி கிமித்தம்னா சான்ஸ்கிரிட் வேர்டு, இது என்னன்னு அர்த்தம். நீட அப்படின்னாலாம் எல்லாரும். கேன நிர்மித்தம், யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா சடக்கே, குருவிகள். சரி, கை கால் இல்லாத குருவிகள் கூடு கட்டுறது, நமக்கு கை கால் உண்டு அப்படின்னாலும் பறவைகள் மாதிரி கூடு கட்ட முடியறதில்ல. குருவிகள் கிட்ட ஒரு கிரியாசக்தி இருக்குது, ஆனால் அது கிரியாசக்தி இருக்குது, அது என்கிட்ட இல்லை. அதனால் குருவி என்னுடைய குரு அப்படின்னு சொல்லி கன்னத்தில் போட்டுண்டு அதை கைகூப்பி வணங்கினாலாம் பெரியவா. இதை நேரில் பார்த்த அந்த வடநாட்டு பண்டிதர்கள்லாம் பிரமிச்சு போயிட்டாலாம். ஓ, நீங்கள் தான் ஜெகத்குரு, நீங்கள் தான் ஜெகத்குரு அப்படின்னு மனமாற போற்றி பணிஞ்சாலாம். பெரியவா காசியில் இருந்த கடைசி நாள் வரைக்கும் இவா எல்லாரும் தினமும் முகாமுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணாலாம் பெரியவாளுக்கு. நீங்கள் தான் ஜெகத்குருவா அப்படின்னா, நான் ஜெகத்குருன்னு யார் சொன்னா? அவளையே திரும்ப சொல்ல வச்சுட்டா இல்லையா பெரியவா, நான் இல்லை அப்படின்னு. இந்த மாதிரி பதிவுகள்லாம் நமக்கு கண்ணால் கிடச்சிருக்கு, காதால் கேட்குறதுக்கு, படிக்கிறதுக்கு. எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்கோம் இந்த பதிவை கேட்குறதுக்கு. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.